உழைக்கும் வர்க்கம் அனைவருக்கும் இது போல தானே இருக்கும். எல்லோராலும் 70-80 வயது வரை வேலை செய்ய முடியுமா? விவசாயத்தோழன் செய்வார். அவர் 80 வயசுல போய் மம்பட்டியை தூக்கிட்டு போய் வரப்போ விட்டுவார், தண்ணி பாய்ப்பார். வாழ்வியல் அப்படி, அவங்க சாப்பிட்ற உணவு அப்படி. நமக்கு அப்படியா? நமக்கு அப்படி வாழ்வியலாக கிடைச்சிருக்கு. மற்ற தொழிலாளர்கள் அப்படி வாழ்வியலாக கிடைச்சிருக்கு. ஆகவே அரசு இந்த கோரிக்கைகளை உற்று நோக்கி தமிழக முதல்வர் அவர்கள் இந்த கோரிக்கைகளை தயவு கூர்ந்து எங்கள் சாமியாக நினைத்து நாங்கள் வைத்த இந்த கோரிக்கையை கருணை கூர்ந்து சீக்கிரமாக நிறைவேற்ற ஆவணம் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். ஐயா, அதிகாரிகளே 55 வயசு வரை 59 வயசு வரை சட்டத்திட்டத்தை போட்டிங்களே, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்க தானே இந்த சட்டத்திட்டத்தெல்லாம் போட்டிருப்பீங்க. நீங்கள் ஓய்வு பெற்றால் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கினீங்க, ஆயிரக்கணக்கில் உங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும். ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை சாமி. இந்த தினக்கூலிகள், இந்த கடை தொழிலாளருக்கு பார்த்தீங்கன்னா 60 வயசு 65 வயசு ஆன பிறகு வேலை செய்ய முடியலன்னா ஓய்வூதியமும் கிடையாது, சரியா, வேற வருமானமும் கிடையாது. கடை தொழிலாளர்கள் இன்னைக்கும் பல குடும்பங்கள், கோடிக்கணக்கான குடும்பங்கள் வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சொத்து பத்தெல்லாம் கிடையாது, இருந்தால் கூட பொழைச்சிக்குவாங்க. இல்லைன்னா ஒன்று செய்யுங்க, இதை மாற்றவே முடியாதுன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க சாமிகளா, ஐபிஎஸ் ஐஏஎஸ் படித்த அதிகாரிகளா, நீங்கள் தானே போட்டிருப்பீங்க சட்டத்திட்டத்தை. இதை மாற்றவே முடியாதுன்னு வச்சுக்காங்க, வேணா சொல்லுங்க. எனக்கும் 60 ஆகி போச்சு. முதல்ல நான் நிற்க, இந்த இலங்கையில் சுட்டாம்பாரு தமிழர்களை நாங்கள் எல்லாரும் நிற்கும், சுட்டு தள்ளிடுங்க. 65 வயசு 60 வயசுக்கு மேலே நீங்கள் வாழ வேண்டாம்டா. வாழ வழி இல்லை. உழைக்க முடியாதவர்கள் என்ன செய்வார்கள்? நீங்கள் கொடுக்குற இந்த ஓய்வூதியத்தை நம்பி தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. 60 வயசானா செத்து போயிட முடியுமா? பிச்சை எடுக்க போக முடியுமா? தன்மானம் தடுக்குதில்ல. இவ்வளவு காலம் உழைச்சி வாழ்ந்துட்டோம். ஆகவே தயவு கூர்ந்து இந்த கோரிக்கைகளை சீக்கிரமாக முதல்வர் கவனத்துக்கு வச்சுட்டோம், அதிகாரிங்க கவனத்துக்கு சொல்றேன். நீங்க தான் சட்டத்திட்டங்களை கூட இருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் பாக்குறீங்க. ஐயா, மாத்துங்க. இந்த 55 வயசு 59 வயசை சீக்கிரமா மாத்தி அமைங்க. 100 வயசுனாலும் எங்களை அந்த வாரியத்தில் சேர்க்கறதுக்கு கருணை காட்டுங்க சாமி. ஆவணம் செய்யுங்க சாமி. எங்க கோரிக்கையை நிறைவேற்றுங்க சாமி.